Hi my channel viewers, welcome my cooking channel. നമുക്ക് നല്ലൊരു പുലാവ് റെസിപ്പി ആൻഡ് മിൽക്ക് ഷേക്ക് இந்த ரெண்டு ரெசிபியும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். നമുക്ക് வந்து மஷ்ரூம் ഗ്രീൻ പീസ് எல்லாமே வச்சு பண்ணனா ஒரு அடிப்பொடி புலாவு and வந்து டிராகன் ஃப்ரூட் வச்சு பண்ணனா ஒரு மில்க் ஷேக். இந்த ரெண்டு ரெசிபியும் தான் என்னோட சேனல் வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணது. നമുക്ക് பார்க்கலாம் இந்த கோகனட் மில்க் இது தேங்காய் பால் எல்லாம் ஆட் பண்ணிட்டு பண்ணனா ஒரு புலாவு தான் இன்னைக்கு ഞാൻ என்னோட சேனல் வியூவர்ஸ்க்காக இன்ட்ரோ듀ce பண்ணுது. നമുക്ക് பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் புலாவு and டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக். அதுக்கு பசுமதி ரைஸ் ஒரு 2 hours எல்லாம் பசுமதி ரைஸ் வந்து இங்கே ஊற வச்சிருக்குது. நமக்கு வந்து புலாவெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து பசுமதி ரைஸ் வச்சு பண்ணும்போது தான் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக வரும். நம்ம வந்து பிரியாணின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். பிரியாணி சொல்லும்போது நம்ம அதில் மசாலா பொடி எல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் அந்த பிரியாணி மசாலா எல்லாமே கொரியண்டர் மல்லிப்பொடி எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் அந்த ഒരു ബിരിയാണിയുടെ அந்த டேஸ்ட் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நமக்கு வந்து இந்த புலாவு இருக்கும். ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து பொடியோட கண்டென்ட் வந்து அதுக்கு அதிகமாக தேவையில்லை. மஷ்ரூமு இங்கே எடுத்து வச்சுருக்குது. மெயினாக மஷ்ரூம் தானே, மஷ்ரூம் வச்சு தான் இந்த புலாவ் பண்ணது. மஷ்ரூம் இங்கே நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு 2-3 டைம் எல்லாம் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருக்குது, தண்ணியில் போட்டு வச்சுருக்குது கலரை சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இனி க்ரீன் பீஸ் இங்கே எடுத்து வச்சுருக்குது. நமக்கு வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது. தக்காளி தேவையில்லை அண்டு க்ரீன் சில்லி பச்சை மிளகு வச்சுருக்குது. இதுக்கு சோம்பு, கிராம்பு, கொஞ்சம் பெப்பர், மிளகா, பட்டா, ஏலக்காய் அண்ட் பே லீஃபு, கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, കാഷ്യൂനട്ട് ഗ്രേപ്പ് ആൻഡ് മല്ലിത്തഴ കറിവേപ്പില. നമുക്ക് வந்து நெய்யும் ஆட் பண்ணணும், ஆயிலும் ஆட் பண்ணணும். அது ரெண்டுமே இங்கே எடுத்து வச்சிருக்குது. இனி நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு டிராகன் ஃப்ரூட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வச்சு தான் இந்த மில்க் ஷேக் பண்ணுது. டிராகன் ஃப்ரூட்டு ഒരു സിമ്പിൾ മിൽക്ക് ഷേക്ക് தான். அதில் அதிகமாக ഞാൻ ஃப்ளேவர்ஸ் ஒன்றும் ஆட் பண்ணுறதில்ல. ஒரு சிம்பிள் நமக்கு வந்து நேச்சுரல் மில்க் ஷேக் தான். நம்ம வந்து சில டைமில் நம்ம வந்து மில்க் ஷேக் எல்லாம் பண்ணும்போது ஐஸ்கிரீமு இதெல்லாம் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக ஆட் பண்ணும். ஆனால் வந்து இங்கே வந்து ഞാൻ ஒரு சிம்பிள் மில்க் ஷேக் தான் இங்கே பண்ண போகுது. காய்ச்சி ஆறிய பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது, அதுதான் இங்கே எடுத்து வச்சுருக்குது. டிராகன் ஃப்ரூட்டு வேணும்னா நமக்கு வந்து ஃபைனாக வந்து வேணும்னா கேஷ்யூநட் கிரேப்போ கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணலாம், அவ்வளவுதான். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணி ஒரு சிம்பிள் மில்க் ஷேக் தான் பண்ணுது. நம்ம வந்து அப்போ இந்த மஷ்ரூம் புலாவ் அண்டு டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம புலாவ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் இங்கே வச்சுருக்குது. அதில் நம்ம வந்து நெய் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றி இருக்குது. கொஞ்சம் நமக்கு வந்து ஆயிலும் ஆட் பண்ணணும். நமக்கு நீ 1 by 1 அதில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு, ஜீரகம், பெப்பர் அண்ட் கிராம்பு, பட்டா, பே லீஃப் அண்ட் ஏலக்காய், அண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம். நமக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஷ்ரூமு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். and green peas. க்ரீன் பீஸை வேணா மட்டும் போட்டால் போதும். நம்ம வந்து மஷ்ரூம் புலாவை தேவை வேணேன்னா இஷ்டம் இருந்தேன்னா மட்டும் போட்டால் போதும் க்ரீன் பீஸு. வேணா வந்து நம்ம வந்து இது மஷ்ரூம் புலாவ் தான். எனக்கு க்ரீன் பீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதில் ஆட் பண்ணது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வதக்கி விடலாம். பச்சை மிளகும் போட்டு நமக்கு வந்து நல்லா காரத்துக்கு பச்சை மிளகாய், நல்லா ஃப்ரெஷ் க்ரீன் சில்லி. இது நமக்கு வந்து ஊற வச்சா ബസുമതി റൈസ് ഒരു 2 hours എല്ലാം ഞാൻ ஊற வச்சிருக்குது. ஒரு 1 glassக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே எடுத்துருக்குது. இது போட்டு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு தான் இந்த புலாவ் பண்ணுது. எல்லாமே வழட்டி நல்லா வழட்டி எடுத்துருக்குது. பசுமதி ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வழட்டி விட்டுருக்குது. இனி நமக்கு வந்து இதில் வேக வைக்கும்போது நம்ம வந்து தேங்காய் பால் தான் நான் இங்கே ஆட் பண்ணுது. நமக்கு வந்து வேக வைக்கலாம். சால்ட்டு வேணும்னா சால்ட்டு ஃபைனாக கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணலாம். ஒரு 2 times ஆட் பண்ணியிருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மி இருக்குது, அதனால் ஃபைனாக வந்து கொஞ்சம் சால்ட்டு வந்து வேக வைக்கலாம். நம்முடைய மஷ்ரூம் புலாவ் ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம விசிலெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இங்கே வச்சுருக்குது. நல்லா இருக்குது. அது விசிலெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இங்கே வச்சுருக்குது. நம்ம வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சு தான் இந்த மில்க் ஷேக் பண்ணுது. இது வந்து அந்த ஸ்கின் எல்லாம் கலந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ராகன் ஃப்ரூட் தானே இங்கே வச்சுருக்குது. பாலும் வச்சுருக்குது. ஆஸ் யூஷுவல் சுகர் எல்லாம் போட்டு தான் நான் இந்த மில்க் ஷேக் பண்ணுது. இது நமக்கு வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ட்ராகன் ஃப்ரூட் நம்மளோட ஸ்கின் எல்லாம் அதோட ரிமூவ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்குது. காய்ச்சி ஆறிய பால் நான் ஃப்ரிட்ஜில் கூலிங் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் தான் இது. காய்ச்சி ஆறியதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சது. இது நம்ம வந்து ஒயிட் சுகர் இது 3மே ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வரலாம்.
நம்மோட மஷ்ரூம் புலாவ் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி பண்ணனா நம்மோட பசுமதி ரைஸ் எல்லாம் வச்சு பண்ணனா மஷ்ரூம் புலாவ் ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. നമുക്ക് ഇതിൽ ഫൈനൽ മല്ലിത്തഴ ആൻഡ് കറിവേപ്പില ഇതെല്ലാം ആഡ് பண்ணி ഒരു പാനിൽ നെയ്യ് ഊറ്റി വെച്ചിരിക്കുന്നത്. ഫൈനൽ നമുക്ക് കാഷ്യൂ நட் கிரேப் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக നമുക്ക് ഫൈനൽ ഒരു கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே மூடி வைக்கலாம் கொஞ்சம் செட் ஆகிறதுக்காக. நம்மோட மஷ்ரூம் புலாவ் அண்ட் டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெண்டுமே இங்கே ரெடியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு கோகனட் மில்க் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணனா இந்த மஷ்ரூம் புலாவ் அவ்வளவு சூப்பராக தானே இருக்கு. நமக்கு நம்ம நார்மலாக பண்ணுறதை விட இந்த தேங்காய் பாலெல்லாம் ஆட் பண்ணி பண்ணும்போது அது சூப்பராக இருக்கு. நமக்கு புலாவெல்லாம் சொல்லும்போது நம்ம அதோட ஒரு பொடிகள் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒயிட் கலர் தான் இருக்கிறோம் புலாவ் சொல்லும்போது. டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக், டிராகன் ஃப்ரூட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.